கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? மிச்சம் இருக்கிற எல்லா நடப்பு செய்திகளும் சூப்பரான முறையில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, முதல் செய்தியே நாகம் செயலி. சரி, அந்த நாகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மொபைல் செயலியை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திருக்காங்க. அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா வனத்துறை அறிமுகப்படுத்திருக்காங்க. சரிங்களா? உலக பாம்புகள் தினம் ஜூலை 16ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செயலியின் பெயர் நாகம். சரி, இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிமக்கள் பாம்புகள் வீடுகளில் நுழைவது குறித்து புகார்கள் வழங்கவும், பயிற்சி பெற்ற பாம்பு மீட்பு வீரர்கள் விரைவாகவும் நெறிமுறையுடன் நடவடிக்கைகள் எடுக்க உதவும். திடீர்னு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடும், அது தொடர்பாக யார்கிட்ட சொல்லணும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மொபைல் செயலி மூலமா நம்ம தகவலை தெரிஞ்சுக்கலாம். பாம்பு பிடிக்கிற வீரர்கள் வந்துட்டு அந்த பாம்புகளை மீட்டு நம்மளை பாதுகாப்பாங்க. அதோட செயலி தான் நாகம் செயலி. மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து மருங்கூர் அகழ்வு ஆராய்ச்சி 2025. சரிங்களா? கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இடம் மருங்கூர். சரிங்களா? வள்ளலார் அவர்கள் பிறந்த ஊர். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அகழ்வு ஆராய்ச்சி பணியை தமிழ்நாடு மாநில தொழில் துறையானது நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தென்பெண்ணை மற்றும் வட வெள்ளார் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு தொழில் துறை உருவாக்கப்பட்ட வருஷம் 1961, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு, எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லாமே முக்கியமானது, டிஎன் ஸ்பார்க் முன்னெடுப்பு, ஒரு இனிஷியேட்டிவ். சரிங்களா? இது எதுக்குன்னு சொல்லி பாருங்க. இதோட விரிவாக்கத்தை பார்த்தாலே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும். இந்த டிஎன் ஸ்பார்க்கோட விரிவாக்கம் தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். சமீப காலங்களில் இருக்க எல்லா டெக்னாலஜியும் சரிங்களா பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க ஜூலை 2025. அதோட பேர் தான் டிஎன் ஸ்பார்க். இதோட பயனாளிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள். மறக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இது தொடர்பாக ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. அதோட பேரு திறன் அப்படிங்கிற புத்தகம். மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக சரிங்களா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி, திருநர்களுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை 2025. சரி, எல்லா மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் மாதிரி ஓகேவா, திருநங்கைகள் திருநம்பிகளும் சமூகத்தில் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அதற்காக 2025ஆம் ஆண்டில் இந்த பாலிசியை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பாருங்க. சிறப்பம்சங்கள்: இந்திய வாரிசு உரிமை சட்டம் இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956 இயற்றப்பட்டது. இந்திய வாரிசு உரிமை சட்டம் 1925ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. இந்த 2 சட்டத்தின்படி சரியா எல்லா மக்களுக்கும், ஒரு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும், அவங்களுக்கு சொத்துல சம உரிமை பங்கெல்லாம் கொடுக்குறாங்களா, அதே மாதிரி திருநர்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த பாலிசியை வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த வருஷம்? 2025ஆம் ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? முக்கியமான செய்தி பாருங்க. 2019ஆம் ஆண்டு திருநர்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த வருஷத்தை இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கான நல வாரியம் சரியா இந்தியாவில் முதல் முறையாக அமைக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 19, 2008. ஓகேவா? பார்ப்பதற்கு ஆண்கள் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா திருநம்பி, பார்ப்பதற்கு பெண்கள் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா திருநங்கை அப்படிங்கிற பெயரை சூட்டியது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஏப்ரல் 15ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் நல தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எல்லா டேட்டாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? திருநங்கைகள் தொடர்பான அந்த கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஆண்டு 2025, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் 1256 இடங்கள்ல ஓகேவா சிறப்பு மருத்துவ முகாம்களை நீங்க மக்கள் வசிக்கிற இடத்திலேயே மருத்துவ முகாம்களை நடத்தி அவங்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்காக தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 2025 இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த திட்டம், அடுத்த இந்தியன் எக்கனாமி. சரி, தமிழ்நாடு எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்க. தமிழ்நாடு அரசின் சாதனைகள் அப்படின்னா இதை உள்ள கொண்டு வரலாம். பாருங்க, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேவா, அதாவது 2010-11 அந்த டைம்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 13.12% இருந்திருக்கு. சரி, 13-12%. இதுதான் அதிகபட்ச வளர்ச்சி தமிழ்நாட்டில். ஓகேவா? அதுக்கப்புறமா 2024-25 நிதியாண்டுல தமிழ்நாடு 11.19 என்ற பொருளாதார வளர்ச்சி அடைந்து சாதனை படைத்து இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தனிநபர் வருமானம் சொல்லுவாங்கல்ல, பெர் கேபிட்டா இன்கம். சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. சரிங்களா? எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. 2024-25 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் சரிங்களா 3,61,619 ரூபாய் ஒரு ஆண்டிற்கு. சரிங்களா? இந்த பட்டியலில் டாப்ல இருக்க மாநிலம் தெலுங்கானா, அதுக்கு அடுத்து கர்நாடகா, 3ஆம் இடத்துல நம்மளுடைய தமிழ்நாடு. அப்ப தென்னிந்திய மாநிலங்கள் தான் அதிகப்படியான தனிநபர் வருமானத்தை கொண்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. சரிமா? அடுத்த செய்தி பாருங்க. மாபெரும் தமிழ் கனவு திட்டம். சரிங்களா?
நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022 தொடங்கப்பட்டது. அந்த நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியாக மாபெரும் தமிழ் கனவு திட்டம் தொடங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு சரியா தமிழர் மரபு, பண்பாடு, தமிழர்களின் பெருமைகள் இது எல்லாமே கல்லூரி மாணவர்கள் அவங்க உணரணும். அதற்காக என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு தலைப்புகளில் பேச்சு போட்டிகள், சொற்பொழிவுகள், பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இதன் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழர் மரபு மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி தான் ஒரு திட்டம். என்ன திட்டம்? மாபெரும் தமிழ் கனவு திட்டம். நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது. சரியாமா? அடுத்தபடியாக சரஸ்வதி மகால் நூலகம் ரீசனா நியூஸ்ல வந்திருக்குது. வரலாறு எப்படி நடப்பு செய்தியில் வருது அதான் பாருங்க. தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி அவர்கள் சரஸ்வதி மகால் நூலகத்தை கட்டியிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? தற்போது ஓகேவா இந்த நூலகமானது 1950ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது நூலக விதிகளின் கீழ் உதவி பெறும் நூலகமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? சமீபத்தில் நியூஸ்ல வர காரணம் தமிழ்நாடு பொது நூலக விதிகளின் கீழ் உதவி பெறும் ஒரு நூலகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எது? சரஸ்வதி மகால் அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. புதிய பள்ளி கல்விக் கொள்கை 2025. சரிங்களா? மத்திய அரசானது 3வது முறையாக தேசிய கல்விக் கொள்கையை ஜூலை 29, 2020 வெளியிட்டிருந்தாங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரை செய்த கமிட்டி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. அந்த 3வது தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசானது புதிய பள்ளி கல்விக் கொள்கையை அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எந்த ஆண்டிற்கானது? 2025ஆம் ஆண்டிற்கானது. இதற்கு தேவையான எல்லா பரிந்துரைகளையும் வழங்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியின் தலைவராக இருந்தவர் டி முருகேசன் அவர்கள். இவருடைய பரிந்துரைக்காக தான் ஓகேவா அந்த கமிட்டி உருவாக்கப்பட்ட வருஷம் 2022. 25ல இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் புதிய மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதோட சிறப்பம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. கல்வி ஆண்டின் ஜூலை 31ஆம் தேதிக்குள் ஒரு சிறார் 5 வயதினை நிறைவு செய்தால் மட்டுமே 1ஆம் வகுப்பிலிருந்து முறையான பள்ளி படிப்பை தொடங்க முடியும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக 11ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு கிடையாது. 10க்கும் +2க்கும் மட்டும் தான் பொது தேர்வு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த குழுவானது. சரிங்களா? அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் ஒன்று பாருங்க. அகல் விளக்கு திட்டம். சரியா? ஆகஸ்ட் 9, 2025 சரியா? ஆகஸ்ட் 9, 2025 இந்த திட்டம் தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. திட்டத்தின் பயனாளிகள் 9 முதல் 12 வரை படிக்கும் மாணவிகள். சரிங்களா? கரெக்டா அந்த ஏஜ் அட்டன் பண்ணி இருக்கிற அந்த ஆண்டுகள். சரிங்களா? அந்த 9th, 10th, 11th, 12th படிக்கும்போது அவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக சில பிரச்சனைகள், சில சந்தேகங்கள் அப்படி வரும்போது மனசுக்குள்ள டிப்ரெஷன்ல இருக்கலாம். அப்படிப்பட்ட மாணவிகளின் உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக கேலி கிண்டல்கள் எதாகலாம். அவங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பான உணர்வு இல்லாம போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி டைம்ல அந்த மாணவிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான எல்லா கவுன்சிலிங் சரிங்களா எல்லா ஆலோசனை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுல அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இந்த திட்டம் தான் அகல் விளக்கு திட்டம். 9th இருந்து +2 படிக்கிற மாணவிகளுக்கு தேவையான ஆலோசனை வழங்கும் திட்டம் அகல் விளக்கு திட்டம். இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் கீரமங்கலம், புதுக்கோட்டை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே பார்த்தது முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். சரிங்களா? இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் 2024-25 தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் 12, 2025 அன்று 70 வயதிற்கு 70 அல்லது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு அவருடைய வீடுக்கு தேடி போயிட்டு சில இல்லம் தேடி ரேஷன் பொருள் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? சமீபத்தில் அந்த 70 வயசு அப்படிங்கிறத 65 வயசா குறைச்சிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இந்த ரேஷன் பொருட்களானது ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழங்கப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாய்மானவர் திட்டத்தின் முக்கியமான இலக்கு 2026ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டிலிருந்து 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். காக்கும் கரங்கள், ஓகேவா? அன்பு கரங்கள், அன்பு சோலை, தாய்மானவர் திட்டம் இது எல்லாமே தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதி தான். ஞாபகம். சரிங்கம்மா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு சாதனை பாருங்க. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுக்கான விதிகள். ஓகேவா? சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன விதிகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. விழிப்புணர்வுக்காக கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கலாம். பாருங்க, 21 நாட்களுக்குள் ஓகேவா இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். பிறப்போ இறப்போ அதுக்கு தேவையான சான்றிதழ்களை 21 நாளைக்குள்ள நீங்க ஃப்ரீயா சர்டிபிகேட்டா பதிவு செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி 21 நாள் முதல் 30 நாட்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா அபராதம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். 30 நாட்களுக்கு மேல் ஒரு வருஷத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா மாவட்ட பதிவாளரின் ஓகேவா எழுத்துப்பூர்வ அனுமதி மற்றும் கட்டணம் செலுத்தி பதிவு செய்யலாம்.
ஒரு வருஷத்துக்கு மேல போச்சு அப்படின்னா நம்ம யாரை தான் பார்க்கணும்? மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பார்க்கணும், அல்லது துணை மாவட்ட ஆட்சியர் போன்ற அதிகாரியின் உத்தரவின் பேரில் மட்டுமே பதிவு செய்ய முடியும். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக அகைன் ஒரு சூப்பரான விருது பாருங்க, சுதந்திர தின விருதுகள் 2025. சரிங்களா? பார்த்துக்கோங்க. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருதை 2025ஆம் ஆண்டிற்காக கொடுத்திருந்தாங்க. யார் இந்த விருதை பெற்றாங்கன்னு சொல்லி பாருங்க, KM காதர் மொஹிதீன் அவர்கள். விருதோட பேரு தகைசால் தமிழர் விருது. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழோட பண்பாட்டிற்கும் யார் சிறப்பான பங்களிப்பாடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டிலிருந்து இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. 25ஆம் ஆண்டில் இந்த விருதை பெற்றவர் KM காதர் மொஹிதீன் அவர்கள். அதே மாதிரி இந்த சுதந்திர தினத்தன்று இஸ்ரோவோட தற்போதைய தலைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான வி நாராயணன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏற்கனவே மத்திய அரசின் அர்ஜுனா விருதை பெற்ற துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு துணிச்சல் மற்றும் துணிவான நடத்தைக்கான கல்பனா சாவ்லா, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா அவர்கள் ஹரியானாவில் பிறந்தவர், அமெரிக்கா சேர்ந்த குடிமகள். ஓகேவா? கல்பனா சாவ்லா அவர்கள் விருதை சமீபத்தில் பெற்றவங்க துளசிமதி, மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு பதக்கங்களை சுதந்திர தினத்தன்று வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. சரியா? முதியோர் உதவி மையம். சரிங்களா? சென்னை காவல்துறையானது 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்காக ஒரு இலவச அழைப்பு எண்ணை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நம்பர் மறந்துடாதீங்க, 1252. சரிங்களா? 1252 என்ற ஒரு உதவி எண் யாருக்கானது? முதியோர்களுக்கான இலவச உதவி எண், மறக்க கூடாது. 2024ஆம் ஆண்டில் பந்தம் என்ற சிறப்பு ஆதரவு திட்டம் தொடங்கப்பட்டது. இதுல 75 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குடிமக்களுக்கு நேரடி உதவி வழங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, தமிழ்நாட்டின் சாதனைகள்ல நிறைய கேள்விகள் வரும். அந்த வகையில இந்தியாவின் தொழில்துறை மையமாக தமிழ்நாடு முக்கிய புள்ளிகள். சரி, என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டதுல தமிழ்நாடு டாப்ல இருக்காங்க அதை பாருங்க. 2023-24ஆம் ஆண்டுல ஓகேவா, தொழில்துறை கணக்கெடுப்பின்படி அதிக எண்ணிக்கையில் தொழிற்சாலை கொண்ட மாநிலம் அப்படிங்கிற பெயரை பெற்றது நம்முடைய தமிழ்நாடு. நம்பர் 1, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சாதனை. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ரெக்கார்டு, இது யார் வந்து வெளியிட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம், மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த தொழில்துறை கிடைக்கிற மொத்த வேலை வாய்ப்புகள்ல ஓகேவா தமிழ்நாடு மட்டும் இந்திய அளவில் 15.24% பங்களிப்பு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது எப்படியான தொழிற்சாலைகளும் டாப்ல இருக்கிறாங்க, தொழிற்சாலையில் கிடைக்கிற வேலை வாய்ப்புகளையும் தமிழ்நாடு டாப்ல இருக்கு, மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த குஜராத், மகாராஷ்டிரா இவங்களெல்லாம் தாண்டி நம்ம டாப்ல இருக்கும், அதான் முக்கியமான செய்தி. சரிங்களா? அடுத்து இந்தியாவின் தமிழ்நாட்டின் 2வது பிரத்யேக யானை பாகன் கிராமம். சரிங்களா? அது யானை பாகன்கள் வசிக்கிற ஒரு சிறப்பு கிராமம். முதல் முறையாக உருவாக்கப்பட்டது முதுமலை புலிகள் வனங்காப்பகம் 2025 மே மாசத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் வனங்காப்பகத்துல இந்த யானை பாகன் கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்துல கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த வகையில கடலடி தொல்பொருள் அருங்காட்சி ஆய்வு பாருங்க. தமிழ்நாடு மாநில தொல்பொருள் துறையானது 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் இந்த பேரை நோட் பண்ணிக்கோமா, பூம்புகார் நாகப்பட்டினம் கடற்கரையில், எங்கம்மா பூம்புகார் நாகப்பட்டினம் கடற்கரையில் கடலடி ஆய்வினை தொடங்க உள்ளது. நிறைய பூமியை தோண்டி அகழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. இங்க பூம்புகார் நாகப்பட்டினம் இடையே கடலுக்கு அடியில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுசா இருக்கு, நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? அடுத்தபடியாக முக்கியமான ஒரு கல்வி தொடர்பான தரவரிசை பாருங்கம்மா, NIRF தரவரிசை. சரி, NIRF தரவரிசை அப்படிங்கிறது பாருங்க, தேசிய அளவுல கல்வி நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில எந்த மாநிலத்தில் இருக்குது அந்த தரவரிசை தான் பாருங்க. தமிழ்நாடானது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் கல்லூரிகளை கொண்ட மாநிலம் அப்படிங்கிற ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பிரிவில் முதல் 100 இடங்களில் 17 நிறுவனங்கள் எங்க இருந்து மட்டுமே இருக்குது, நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கல்லூரி பிரிவுகள், சரியா, பிரிவில் 100 இடங்களில் 33 கல்லூரிகள் தமிழ்நாட்டில இருந்து டாப்ல இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தத்துல கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு சொல்லுவாங்களே, அந்த வகையில எல்லா விஷயங்களும் டாப்ல இருக்காங்க தமிழ்நாடு கல்வியில. அதான் இந்த பட்டியல சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு மாநிலத்தை தொடர்ந்து முக்கியமான மாநிலங்கள் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் 2வது 3ஆம் இடத்துல இருக்காங்க, குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான வரலாற்றுடன் தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க, சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆம் ஆண்டு நிறைவு. சரிங்களா? 1925ஆம் ஆண்டு சரியா சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் சரியா ஈவே ராமசாமி அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. இப்போ 2025 முடிஞ்சிருக்குது. 100 ஆண்டுகள் நிறைவடைஞ்சதுனால இந்த சுயமரியாதை இயக்கம் எங்கு எப்போது தொடங்கப்படும் கேட்கலாம். 1925 மறக்காதீங்க. சரிங்கம்மா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்க, தமிழ் வளர்ச்சி கழகத்தின் 80ஆம் ஆண்டு நிறைவு. சரியா? தமிழ்நாட்டின் முன்னாள் கல்வி அமைச்சர் TS அவினாசி லிங்கம் செட்டியார் அவர்களால் சங்க பதிவு சட்டத்தின் கீழ்
1946ஆம் ஆண்டில் தமிழ் வளர்ச்சி கழகம் நிறுவப்பட்டது. சரிங்களா? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 1970. சரி, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 1970ல சென்னை தரமணியில் உருவாக்கப்பட்டது. மத்திய அரசின் செம்மொழி தமிழாய் நிறுவனம் 2006ஆம் ஆண்டில் மைசூர்ல உருவாக்கப்பட்டு 2008ல சென்னை பெரும்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது. இங்க பாக்குறது தமிழ் வளர்ச்சி கழகம், மறந்துடாது. இதை உருவாக்குனது அவினாசி செட்டியார் அவர்கள், மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு சில முக்கியமான திட்டங்களை லைட்டா நோட் பண்ணி பாருங்க. அத பல்லுயிர் பெருக்கம். சரிங்களா? கடல்சால் வள அறக்கட்டளையை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு கீழே அறிவிக்கப்பட்ட சில முக்கியமான திட்டங்கள் பார்க்கலாம். பாருங்க, நீலகிரி வரையாடு திட்டம். சரி, நம்ம தமிழ்நாடு அரசோட மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. இந்த நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது அழிந்து வரும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி அறிவித்த அமைப்பு இயற்கை பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பான IUCN. சரிங்களா? அதனால அக்டோபர் 12ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அன்று நீலகிரி வரையாடு திட்டத்தினை தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. நீலகிரி வரையாடை பாதுகாப்பதற்கு நீலகிரி வரையாடு தினமாக அக்டோபர் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்ததுதான். தமிழ்நாடு சரி பசுமை தமிழ்நாடு இயக்கம், சரி கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கிறது செப்டம்பர் 24, 2022ல தொடங்கியிருப்பாங்க. இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, 1988ல மத்திய அரசானது 2வது தேசிய காடுகள் கொள்கையை வெளியிட்டிருந்தாங்க. காடுகள் கொள்கை அதோட முக்கியமான இலக்கு இந்தியாவில் இருக்க மொத்த நிலப்பரப்பில் 1/3 அல்லது 33% என்னதான் இருக்கணும், காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதிகளாக இருக்க வேண்டும். அந்த மத்திய அரசோட இலக்கை தமிழ்நாடு அரசு அடைவதற்காக தான் செப்டம்பர் 24, 2022ல தொடங்கிய திட்டம் பசுமை தமிழ்நாடு இயக்கம். இதோட இலக்கு 33% தமிழ்நாடு நிலப்பரப்பை காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதிகளாக மாற்ற வேண்டும். எந்த ஆண்டுக்குள்ள? 2030ஆம் ஆண்டுக்குள்ள, மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு எழுச்சி, சரியா, உச்சி மாநாடு. தமிழ்நாடு ரைசிங் தமிழ்நாடு அப்படி சொல்லுவாங்க. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டில் அல்லது தேச அளவில் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து நிறைய முதலீடுகளை தமிழ்நாட்டிற்குள் என்ன செய்யணும், வர வைக்கணும். அதற்காக தான் ரைசிங் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல அந்த முதலீட்டர்கள் மாநாடு நடத்திருக்கிறாங்க. இதுல 2வது மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓசூரில் நடைபெற்றது. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, முந்திரி வாரியம். முந்திரி அப்படின்னாலே பண்ருட்டி. சரிங்களா? அந்த கடலூர் பார்த்துக்கோங்க, கடலூரை தலைமையமாக கொண்டு முந்திரி வாரியத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் முந்திரி தொழிற்சாலை. ஓகேவா? உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கு தான் இந்த முந்திரி வாரியத்தை தமிழ்நாடு அரசு எங்க அமைச்சிருக்கிறாங்க, கடலூர் மாவட்டம், மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த முந்திரி உற்பத்தியில் தமிழ்நாடானது இந்தியாவிலேயே 5வது இடத்தில் உள்ளது. மேலும் முந்திரி ஏற்றுமதியில் 2வது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு அரசு இருக்குது. இதை இன்னும் என்கரேஜ் பண்ற மாதிரி தான் முந்திரி வாரியம் கடலூர்ல ஓபன் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க, கடல் வளங்கள். சரி, கடல் வளங்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு தொடங்கிய ஒரு திட்டம் ஷோர் திட்டம். சரி, TN ஷோர்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2024, மறக்க கூடாது. சரிங்களா? எதுக்குமா? தமிழ்நாட்டின் கடற்கரை வளங்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் கடலோர மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. இதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் நம்ம என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்கள், எத்தனை மாவட்டங்கள்? 14 மாவட்டங்கள் கடற்கரைகளை எல்லைகளாக கொண்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. சரியா? அடுத்தபடியாக அன்பு கரங்கள் திட்டம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான திட்டம். பெற்றோரை இழந்த அல்லது ஒரு பெற்றோரை மட்டும் இழந்து அவர்களால் பராமரிக்க முடியாத குழந்தைகளுக்கு அவருடைய 18 வயது வரை மாதந்தோறும் ரூபாய் 2000 நிதி உதவி வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசால் ஒரு திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பேர் என்னமா? அன்பு கரங்கள் திட்டம். இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, 2025. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னதான், முதலமைச்சர் தாய்மானார் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் யாருமே வறுமையில இருக்கக்கூடாது. அந்த வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தான் தாய்மானார் திட்டம் தொடங்கினாங்க. அதன் ஒரு பகுதி தான் அன்பு கரங்கள் திட்டம், மறக்காதீங்க. இதோட பயனாளிகள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் 18 வயசு வரைக்கும் கல்வியை தொடர்வதற்கு மாசம் ரூபாய் 2000 நிதி உதவி வழங்கப்படும். சரியாமா? அடுத்தபடியாக இது ஒரு அவேர்னஸ்க்காக கேட்கலாம், இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சாலை விபத்தின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு குட்டி காவலர் திட்டம், போலீஸ் அக்கா திட்டம், இப்படி நிறைய திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இருவாச்சி. சரிங்களா? நிறைய பறவைகள் சரணாலயங்கள் இருந்தாலும் செய்தியில் எது வருதோ அது முக்கியம். அந்த வகையில் இருவாச்சி பறவை வளங்காப்பு மையம். சரிங்களா? தமிழ்நாடு வனத்துறையானது இந்தியாவின் முதல் இருவாச்சி வகை வளங்காப்பிற்கான சிறப்பு மையத்தை நிறுவுவதற்காக வால்பாறை பீடபூமியில் உள்ள அட்டக்கட்டியில் தேர்வு செய்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா? இந்த மையமானது இயற்கை பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பான சுவிட்சர்லாந்துல தலைமையிடமா இருக்கிற IUCN அமைப்பு மற்றும் இந்திய வனவிலங்கு நிறுவனம் உள்ளிட்ட தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பனைமரங்கள் பாதுகாப்பு இயக்கம், இதுவும் கேட்கலாம். ஓகேவா?
தமிழ்நாட்டுல இந்த பனைமர பாதுகாப்பு இயக்கம் சரிங்களா பாருங்க, தமிழ்நாடு அரசானது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் வெட்டப்படும் ஒவ்வொரு பனைமரத்திற்கும் ஈடாக 10 மரக்கன்றுகளை நடவு செய்யும் சொல்லியிருக்கிறாங்க. வேற வழி இல்லாம பனைமரத்தை வெட்டணும் அப்படின்னா அந்த ஒரு பனைமரத்திற்கு பதிலாக 10 மரக்கன்றுகளை நடுவதற்கு தான் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இதே மாதிரி பனை மரங்களை வெட்டுவதற்கான அனுமதியை உழவன் என்ற கைபேசி செயலி மூலம் பெற வேண்டும். அதே மாதிரி இந்த பனை மரத்தினை 1988 இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டாங்கல்ல, அந்த 1988ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி 2021 புதிய அறிவிப்பு பனைமரங்களை வெட்டுவதற்கு அனுமதி பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் பனைமரம் ரொம்ப முக்கியமானது, அதை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை இது. இன்னொன்னு, ரேஷன் கடைகளில் அந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கிற அந்த கருப்பட்டி அதை விற்பனை செய்வதற்கான திட்டத்தை 2022-23 அறிவிச்சாங்க, மறக்காதீங்க சரிங்களா. அடுத்து தேசிய லெவலில் இந்த நெடுஞ்சாலைகள் ஆணையம் சொல்லுவாங்களா, NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995 உருவாக்குனாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. எப்பன்னு சொல்லி பாருங்க, செப்டம்பர் 19, 2025 தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு ஈக்குவலாக தமிழ்நாடு அரசு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. செப்டம்பர் 1925 மறக்க கூடாது சரிங்களா. ஓகே, இதை யார் நிறுவிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க, TANSKJ ஆணையம், மறக்காதீங்க சரிங்களா. அடுத்தபடியாக இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க, தமிழ்நாட்டின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. அதோட பேரு நாகமலை குன்று, நாகமலை குன்று சரிங்களா. இது எதன்படி அது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக, அதாவது ஒரு இடம் இருக்குது, அங்க பல உயிர்கள் இருக்கும், எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும், அதான் பல்லுயிர் பாதுகாப்பு தலம் சொல்லுவாங்க. இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிறது உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் சரியா, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 2002 படி தான் அறிவிக்கப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலம் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பாருங்க, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அரிட்டாப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த காசம்பட்டி, அடுத்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த எலத்தூர் ஏரி. இந்த 3க்கு அப்புறமா 4வது யார் வந்திருக்கிறா, நாகமலை குன்று, அரிட்டாம்பட்டி, காசம்பட்டி, எலத்தூர், நாகமலை, மறக்காதீங்க சரிங்களா. அடுத்து புதுசா ஒரு தினம் பாருங்க, ஜூலை 1ஆம் தேதி. ஜூலை 1 அப்படினாலே நமக்கு GST தினம் ஞாபகம் வரணும், தேசிய மருத்துவர்கள் தினம், டிஜிட்டல் இந்தியா தினம், SBI வங்கி நிறுவப்பட்ட தினம், நிறைய இருக்குது ஜூலை 1. அந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு அரசு உள்ள வந்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசானது பசலி ஆண்டின் முதல் நாளான ஜூலை 1ஆம் தேதியை வருவாய்த்துறை தினமாக நியமனம் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாமா. அடுத்தபடியாக அரண் இல்லம், சூப்பரான திட்டம் பாருங்க. திருநங்கைகள் ஓகேவா, திருநங்கைகள் வந்துட்டு பாதுகாப்பாக தங்கி இருப்பதற்கு, அவங்களுடைய பாதுகாப்பாக ஒரு உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விடுதியை தொடங்கி இருக்கிறாங்க. அதோட பேர் தான் அரண் இல்லம். யாருக்கானது, திருநங்கைகளை பாதுகாப்பதற்கான சரியா, பாதுகாப்பதற்கு ஓகேவா. அதே மாதிரி தோழி அப்படிங்கிற ஒரு தங்கு விடுதி தமிழ்நாடு அரசு தொடங்கியிருந்தாங்க 2023ஆம் ஆண்டு. அது யாருக்கு, ஒரு வேற ஒரு தொலைதூரத்தில் இருக்க ஊர்ல இருந்து ஒரு வேற முக்கியமான ஒரு நகரத்திற்கு பணிபுரிய வரும் பெண்கள், வேலை முடிஞ்சிட்டு நைட்டு வீட்டுக்கு போக முடியாது, அன்டைம் ஆகும் சரிங்களா. அதனால தங்கி குறைஞ்ச விலையில கட்டணம் செலுத்தி தங்குவதற்கான ஒரு விடுதி, தோழி தங்கும் விடுதி, அது பெண்களுக்கானது, இது திருநங்கைகளுக்கானது, பேரு அரண் இல்லம் சரிங்களா. முதற்கட்டமாக சென்னை நகர் மற்றும் மதுரை அண்ணா நகர்ல இந்த அரண் இல்லங்கள் தொடங்கப்பட்டுள்ளது சரியா. அடுத்தபடியாக விடுதலைங்கிற பேரை நோட் பண்ணிக்கோங்க. அந்த சிறைச்சாலைகள்ல இருக்கிற அந்த சிறை கைதிகள் அவங்க தயாரிக்கிற அந்த பொருட்களுக்கு தான் என்ன பேருமா, விடுதலை அப்படி சொல்லுவாங்க. இந்த சிறையிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் அதிகப்படியாக விற்பனை செய்வது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் சரிங்களா. 2023ஆம் ஆண்டில் மட்டும் 67 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த விடுதலை பொருட்கள் மூலமாக காசு வந்து ஈட்டியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சரிங்களா. தமிழ்நாட்டை தொடர்ந்து தெலுங்கானா, கேரளா அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறாங்க. விடுதலைங்கிற பேரை மறந்துடக்கூடாது சரியா. அடுத்து இன்னொரு முக்கியமான கமிஷன் பாருங்க, ஜாதி ஆணவ கொலைகளை தடுக்க ஆணையம் சரிங்களா. தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுக்கும் நோக்கில் அதற்கு தேவையான பரிந்துரை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. அந்த கமிட்டியின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சந்திர கமிட்டி பார்த்திருந்தோம், சரி அக்பர் அலி கமிட்டி பார்த்துக்கிறோம். அந்த வகையில் KN பாஷா அவர்கள் தலைமையிலான கமிட்டி பார்த்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தனித்தனியாக நோட் பண்ணிக்கோ சரிங்களா. அடுத்து நீதிபதி சந்திர குழு 2024-25 சரிங்களா. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நிலவும் ஜாதிய பாகுபாடுகளை களைவதற்கு என்னென்ன பரிந்துரை வழங்கலாம், அதுக்கு தான் இந்த கமிட்டி போட்டுக்கிறாங்க. சந்திர கமிட்டி மறக்கக்கூடாது. ஆன்லைன் ரம்மி அந்த விளையாட்டை தடை செய்வதற்கு என்ன பண்ணலாம், அதற்கும் சந்திர அவர்கள் தலைமையில் தான் கமிட்டி போட்டிருந்தாங்க. சிறார் கூர்நோக்கு இல்லங்களை கண்காணிப்பதற்கும் சந்திர அவர்கள் தலைமையில் தான் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கமிட்டி போட்டிருந்தாங்க, மறக்காதீங்க சரியா. அடுத்து தமிழ் திறமைகள் திட்டம் பாருங்க. தமிழ் திறமைகள் திட்டம் என்பது வெளிநாடுகளில் உள்ள தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து அதை வர வச்சு
தமிழ்நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் ஒரு திட்டம். வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் ஆராய்ச்சிகளை இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து மேலும் சரிங்களா பல்வேறு ஆராய்ச்சிகளை தமிழ்நாட்டில் இருந்து என்ன பண்ணணும், நிறைய ஆராய்ச்சிகளை கொண்டு கண்டுபிடிப்புகளை மேம்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த தமிழ் திறமைகள் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுல கிடையாது, வெளிநாட்டில் இருக்க தமிழர்களுக்கான திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, இதை செயல்படுத்துறது தமிழ்நாடு உயர்கல்விக்கான மாநில கவுன்சில் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? ஷார்ட்டா TANSCHE ஷார்ட் நேம் கொடுத்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்கலாம், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமானது, பெருசா நியூஸ்ல வந்த ஒரு செய்தி, சரியா, TNPSC மக்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி, பாடத்திட்டத்தை மறுவடிவமைப்பு செய்வதற்கான குழுக்கள். சரிங்களா? ஸ்கூல் சிலபஸை மாற்ற போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு 2 வகையான கமிட்டிஸ் போட்டுக்கிறாங்க. ஒருத்தங்க அந்த என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமிட்டி, அதுக்கு ஒரு தலைவர். அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த மாற்றங்களை கண்காணிச்சு ஓகே சரி அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்கறதுக்கு இன்னொரு கமிட்டி. பாருங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரியா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையில் ஒரு உயர்மட்ட நிபுணர் குழு அமைக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி மாநில திட்டக்குழு உறுப்பினராக இருக்கிற திரு சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் தலைமையில் ஒரு பாடத்திட்ட வடிவமைப்பு குழு உருவாக்கப்படும். சரிங்களா? அப்போ சுல்தான் அகமது அவர்கள் தலைமையில தான் அந்த பாடத்திட்டம் உருவாக்கப்படுகிறது. அவங்க உருவாக்குனது யார்கிட்ட போகும்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையிலான அந்த கமிட்டி போகும். அவங்க பார்த்துட்டு நிறை குறைகளை சரி செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த சிலபஸை பாடத்திட்டத்தை மாற்ற போறேன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக 2017 இந்த வருஷத்தை பார்த்துக்கோமா, 2017 ஆனந்த கிருஷ்ணன் கமிட்டி அமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு. நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய ஸ்கூல் சிலபஸ் ஸ்டாண்டர்டா இருக்கணும், அதற்காக தேவையான பரிந்துரை வழங்குவதற்கு அனந்த கிருஷ்ணன் கமிட்டி போடப்பட்ட வருஷம் 2017, மறக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ புதுசாக 2 கமிட்டியை தற்போதைய அரசு அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பாருங்கம்மா, ரொம்ப முக்கியமானது, அடுத்து பெண்கள் பாதுகாப்பிற்கு பெண்களின் நலனுக்கு என்ன திட்டம் வந்தாலும் முக்கியமானது, இந்தியாவின் முதல் மகளிர் நலனுக்கான நடமாடும் மருத்துவ சேவை வாகனங்கள். வாகனங்கள், ஒரு வெஹிக்கிள், நடமாடும் வாகனம் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களுக்கு தலா ஒரு வாகனம் வீதம் மொத்தம் 38 வாகனங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேவா? இது எதுக்கு என்ன யூஸ் பாருங்க, பெண்களிடையே காணப்படும் பொதுவான அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இந்த பரிசோதனைகள், இது தவிர டயபெட்டிக்ஸ் நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இரத்த சோகை போன்றவற்றை கண்டறிந்து பெண்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு நடமாடும் மருத்துவ வாகனம் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் முதல் முறையாக மகளிருக்காக, மறக்கக்கூடாது. இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இது பொதுவான ஒரு செய்தி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீலக்கொடி சான்றிதழ் என்ன பேருமா? நீலக்கொடி சான்றிதழ், இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. சரி, ப்ளூ ஃபிளாக், ஒரு தூய்மையான கடற்கரைக்கு சர்வதேச லெவல்ல ஒரு அங்கீகாரம் வழங்கப்படும். அது பேர் தான் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. இந்த நீலக்கொடி சான்றிதழை பெற்ற தமிழ்நாட்டின் முதல் கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவளம். சரி, இந்த கோவளம் கடற்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021ஆம் ஆண்டு இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோமா. சரிங்களா? அதே மாதிரி சமீபத்தில் அடுத்தடுத்து நிறைய கடற்கரைகளுக்கு இந்த மாதிரி நீலக்கொடி சான்றிதழை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கிறாங்க. நமக்கு தெரிய வேண்டியது, நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான நல்ல ஒரு கடற்கரைக்கு வழங்கப்படும் ஒரு அங்கீகாரம். தமிழ்நாட்டில் முதலை பெற்றது கோவளம் கடற்கரை, மறக்காதீங்க. இந்த வருஷம் 2021 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இலக்கிய மாமணி விருதுகள், ரொம்ப முக்கியமான விருது பாருங்க, இலக்கிய மாமணி விருதுகள். சரியா? இந்த இலக்கிய மாமணி விருதுகள் அப்படிங்கிறது ஒரு 3 கேட்டகரியில 3 பிரிவுல கொடுப்பாங்க. ஒன்று பாரம்பரிய தமிழ், அடுத்து ஆராய்ச்சி தமிழ், அடுத்து பார்த்தீங்கன்னா படைப்பு தமிழ். இப்படி 3 பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்படும். சரிங்களா? இந்த விருது 2021 நிறுவப்பட்டது. சமீபத்தில் இந்த விருது யாருக்கு வழங்கப்படும் சொல்லி பாருங்க. இந்த பாரம்பரிய தமிழ் விருதானது திரு ஞானசுந்தரம் அவர்களுக்கும், ஆராய்ச்சி தமிழ் விருது ஆர் காமராசு அவர்களுக்கும், அதே மாதிரி படைப்பு தமிழ் விருது என்பது கலாபிரியா அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் மூலமாக. இந்த பரிசு யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவர்களுக்கு பரிசு தொகை ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது அடுத்து டிஜி அறிவு முன்னெடுப்பு. சரிங்களா? சாம்சங் நிறுவனம், சரிங்களா, அதே மாதிரி UNGC அமைப்பு ஆகியவை இணைந்து நம்முடைய சென்னையில டிஜி அறிவு அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு டிஜிட்டல் மற்றும் ஸ்டெம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த கல்வியை வலுப்படுத்த வேண்டும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் வச்ச பேர் தான் டிஜி அறிவு முன்னெடுப்பு. சரிமா? ஜனவரி மாதத்துக்கு நடப்பு செய்திகளை அடுத்த எபிசோட்ல மறுபடியும் பார்க்கலாம். நன்றி.